ஹாய் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல நம்ம பார்க்க போற டாபிக் மிரர் இமேஜஸ். தமிழ்ல பிரதிபிம்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலபஸ் டாபிக் 23rd. இந்த மிரர் இமேஜஸ் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஆல்பபெட் பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்கும், ஃபிகர்ஸ் இருக்கும், கிளாக் நாளையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கான மிரர் இமேஜஸ் பார்ப்போம். இதுல ஏல இருந்து Z வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கங்க. இங்க கீழே பாருங்க, ஏல இருந்து இந்த Y வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? AHIMOTUVWXY இந்த லெட்டர்ஸ் வந்து மிரர் இமேஜ்ல என்னைக்கும் மாறாது, அப்படியே தான் இருக்கும். அது எப்போ அப்படின்னா ரைட் சைட்ல வைக்கும்போது. இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? 99% கேள்விகள் வந்து இப்போ ஏ இருக்கு அப்படின்னா இப்படி ரைட் சைட்லயோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரேர் கேசஸ்ல தான் வந்துட்டு ஏ இப்படி இருக்கு அப்படின்னா கீழே வச்சு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த மிரர் இமேஜஸ் ஒன்றுக்கும் எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ரைட் சைடு. அதனால தான் இங்கே ரைட் சைடுன்னு நான் எழுதிட்டேன். பிடிஎஃப்லையும் இது இருக்கும். ஸோ கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படின்னா அது வந்து கீழே, இது வந்து ஈக்குவலன் டு வாட்டர் இமேஜ்குள்ளே வந்துடும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. எய்ம் டு ஹெச் UVWXY அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே, ரைட் சைடு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ கவனிங்க, எய்ம்க்கு மிரர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? மிரர் வந்து இப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா மறுபடியும் எய்ம் வந்து இப்படி தான் வரும். ஏன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து மாறாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போகுது. இப்போ சப்போஸ் கேள்வியில் வந்துட்டு இந்த மிரர் வந்து கீழே இருக்கு, இப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிங்க அப்படின்னா ஏ வந்து இப்படி போடும், ஐ வந்து இப்படியே தான் வரும், எம் வந்து இப்படி தலைக்கலாம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்துட்டு எந்த இடத்துக்கு மிரர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ரைட் சைடில் அப்படின்னா மட்டும்தான் இது அப்படியே வரும். ஓகேங்களா? இது வந்து வாட்டர் இமேஜ்க்குள்ள போயிடும். இதுவும் ரொம்ப ஈஸி தான், கஷ்டமெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஈயை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இ இங்கே இருக்கு. இப்போ வந்து மிரர் வந்து இந்த இடத்துக்கு பிளேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ வந்து அது மிரர் இமேஜை எப்படி விழும் அப்படின்னு கேட்டால் இது அப்படியே இப்படி கொண்டு வந்துடணும். அதாவது திருப்பி போட்டணும்னு சொல்லுவாங்க. இது திருப்புறதுனா எப்படி சொல்ல தெரியல. இது இன்னும் உங்களுக்கு புரிதலை எளிதாக்குறேன் பாருங்க. இப்போ இப்படி இந்த ஈ வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். இதை லெஃப்ட், இதை ரைட். இது வெறும் புரிதலுக்கு தான். இப்போ இந்த மிரர் இமேஜில் பாருங்க, இதை வந்து லெஃப்ட் ரைட்னு பிரிக்கிறேன். இங்கே நல்லா கவனிங்க, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பார்ட் வந்துட்டு இந்த பக்கம் எங்கே வந்துருச்சுங்க? ரைட் சைடில் வந்துருச்சு. ஓகேங்களா? இங்கே ரைட் சைடில் இருக்கிற பார்ட் எங்கே வந்துருச்சுங்க? இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. ஸோ இவ்வளோதான் மிரர் இமேஜ். இந்த கான்செப்ட் ஒன்று புரிஞ்சிருச்சுன்னா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். கேபிட்டல் ஆல்பபெட் லெட்டர்ஸில் ரைட் சைடில் மிரர் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆல்பபெட் லெட்டர்ஸில் மாறாத எதுங்க? எய்ம் டு ஹெச் UVWXY. ஓகேங்களா? இதுவே கீழே வைக்கிறாங்க அப்படின்னா அது ரேராக தான் கேட்பாங்க. அது கேட்டாங்கன்னா நம்ம லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், 99% கேள்விகள் வந்து ரைட் சைடில் தான் இருக்கும். அதனால தான் வந்து ஆர்எஸ்எகரோட புக்கில் இது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரைட் சைட் பேஸ் பண்ணதான் இருக்கு. அடுத்து பாருங்க, மிரர் இமேஜஸ் ஆஃப் ஸ்மால் ஆல்பபெட் லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கு. ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இதில் வந்து எந்த லெட்டர்ஸ் மாறாமல் இருக்கும் அப்படின்னா ILOUVWX இந்த லெட்டர்ஸ் வந்து ரைட் சைடில் வைக்கும்போது மாறவே மாறாது. ஓகேங்களா? அதுதான் வந்து தமிழில் எழுத்துக்களின் வலது பக்கத்தில் கண்ணாடியை வைக்கும்போது இந்த எழுத்துக்கள் கண்ணாடி பிம்பங்களில் ஒருபோதும் மாறாது. சரிங்களா? இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. I love you VWXன்னு வச்சுக்கலாம். இந்த நார்மலாக லவ்வுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இ வரும். ஆனால் இதில் இ போட்டக்கூடாது, மறந்தும். ஓகேங்களா? ஸோ ILOV ஜஸ்ட் இது ஞாபகம் வச்சுக்கிட்டா UVWX இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு எய்ம் டு ஹெச் UVWXY, இதுக்கு வந்து I love you VWX இந்த ரெண்டும் ஞாபகம் இருந்துட்டா போதும். கொஷின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னும் கொஷின் சால்வ் பண்ண உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். அடுத்தது நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0வும் 8 மட்டும்தான் மாறாமல் அப்படியே இருக்கும். இது எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? 1லேருந்து 9 ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே, இந்த மாதிரி சைடில் வைப்போம். ஓகேங்களா? கீழே வச்சு கேட்கறது அப்படிங்கிறது ரேர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். அது ஈக்குவல் டு வாட்டர் இமேஜாக போயிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து மிரர் இமேஜ் ஆஃப் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதை தான் தம்ப்நெயிலில் வைக்கலான்னு பார்த்தேன். கூகுளில் தான் இதை சூட் போட்டு வந்தேன். பட் கீழே வந்துட்டு மேபி காப்பிரைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா, சரி எங்காச்சும் தம்ப்நெயிலில் வச்சு நம்ம இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம், காப்பிரைட் கொடுத்துட்டாங்கன்னா கோவிந்தா போட்டுரும். ஸோ அதனால தம்ப்நெயிலில் வைக்கல. பட் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இது பாருங்க, இது வந்து ஒரிஜினல் இமேஜ், இது வந்து மிரர் இமேஜ். ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துக்கு இமேஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்க எதை வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது நல்லா கவனிங்க, மிரர் வந்து இப்போ சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். ஓகேங்களா? இங்கே ரைட்டில் இருக்கிற இந்த ப்ளூ வந்து இந்த மிரர் இமேஜ்குள்ளே எப்படி விழுகுதுங்க? ரைட்டில் இருக்கிற பூ லெஃப்டில் வந்துடுது, லெஃப்டில் இருக்கிற அந்த பொம்மை மாதிரி இருக்கிறது இந்த இடத்துக்கு ரைட் வந்துடுது. இந்த ஃபிகரை வந்து நம்ம ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிறது பூராமே இங்க மிரருக்குள்ள எங்க வந்துருச்சுங்க? ரைட்டுக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த பக்கம் நார்மலா நம்மளுக்கு ரைட்ல இருக்கிறது பூராமே மிரர்ல எப்படி வந்துருச்சுங்க?
லெஃப்ட் வந்துருச்சு. இந்த 2ம் இந்த புரிதல் ஒண்ணு இருந்துருச்சுன்னா போதும், மிரர் இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேங்களா? இங்க பாருங்க எல்லோ கலர் ஷூ இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கு, இந்த பக்கம் ரைட்ல இருக்கு. ரெட் கலர் ஷூ இங்க ரைட்ல இருக்கு, இங்க வந்து லெஃப்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பூ இங்க, இந்த பொம்மை இங்க. இந்த டயகிராம வரைஞ்சவங்க வந்து தன்னோட வொர்க்க வந்து அழகா நேசிச்சு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்றவங்கனால மட்டும் தான் இந்த மாரி தெளிவா குடுக்கணும். இந்த சிங்கிள் டயகிராம் போதுங்க நம்மளோட இந்த டாபிக்க அழகா பார்க்க. அதனால தான் எனக்கு இத விடுறக்கு மனசே இல்ல, எடுத்துட்டு வந்துட்டேன். நான் அந்த எப்பவுமே இமேஜஸ் பார்ப்பேன். தம்ப்நெயில்ல வைக்கவும், இல்லன்னா வேற எதுக்காச்சும் டக்குன்னு பிடிபடுற மாரி எதுவும் இருக்கா அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணுவேன். இப்ப ரீசனிங் டாபிக்ல பெரும்பாலும் எதுக்கும் கிடைக்காது. அந்த டைஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த மிரர் இமேஜ்க்கு தொலவும்போது எனக்கு இது கிடைச்சது. விடுறக்கு மனசே இல்ல, தூக்கிட்டு வந்துட்டேன். நம்ம படிப்புக்கு தானே யூஸ் பண்றோம். வேற எதுக்கும் யூஸ் பண்ணலல்ல. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிரர் இமேஜஸ்க்கு ஹோல் டாபிக் இருந்துச்சு. நான் ஹோல் கன்டென்ட் எல்லாம் சூட் போடல. ஜஸ்ட் இந்த ஃபிகர் மட்டும் தான் சூட் போட்டிருக்கேன். சரிங்களா? அண்ட் மோர் ஓவர் மேபி காப்பிரைட்ன்னு தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு அது காப்பிரைட்டுக்குள்ளேயும் போகாது. ஏன்னா இப்பெல்லாம் ஃபேர் காப்பிரைட்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா சினிமா பாட்டையே வந்துட்டு 10 செகண்ட், 20 செகண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அலோடு. நம்ம ஒரு ஃபிகருக்குலாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் பரவால்ல. அது பார்த்துக்கலாம். ரொம்ப யோசிச்சோம்னா வந்துட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த காலத்துல. ஃபுல்லா சுட்டு நம்புதுன்னு சொன்னா தான் தப்பு. இது வந்து 0.1%. ஓகேவா? இதுக்கு மேல வேண்டாம். ஏதோ ஜாஸ்தி பேசுறேன்னு நினைச்சேன்னா அப்படியே விட்டுருங்க. இப்ப டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குடுத்துக்கிற இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிப்போம். செலக்ட் தி கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன் when the mirror is placed to the right side of the figure. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ரைட் சைடு ஆஃப் த ஃபிகர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கண்ணாடியை கலவையின். கலவைனா இதை வந்து லெட்டர்ஸ்ன்னு அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. காம்பினேஷன் அப்படின்னு தான் புக்ல இருக்கு. ஸோ அதனால தான் இந்த காம்பினேஷனை கலவைன்னு இருக்கு. வலது பக்கத்தில் வைக்கும்போது கொடுக்கப்பட்ட படத்தின் சரியான கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? அதாவது இப்படி வைக்கிறாங்க, நாமளே யூகிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபிக்ஸிங் அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன்ஸை கவனிங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து மிரர் இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க இருக்கிற ஜி வந்து இந்த பக்கம் தலைகளா மாறிடுங்களா? அதை நான் வரைஞ்சேன் அப்படின்னா தாறுமாறா போகும். ஸோ அதனால ஜி தலைகளா மாறிடும். அது எங்க இருக்கு அப்படின்னா சில இருக்கு, டில இருக்கு. இங்க பியும் வராது, இந்த ஏவும் வராது. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற ஜி வந்து அப்படியே இருக்கு. அப்ப வருங்களா? வராது. எஃப் வந்து இந்த பக்கம் லாஸ்ட்ல தான் வரும். அப்ப வருமா? வராது. ஸோ அதனால சியும் டியும் பார்க்கணும். அடுத்தடுத்த லெட்டர்ஸ் பாருங்க. இங்க என் இருக்கு, இங்க தலைகளா என் இருக்கு, இங்க தலைகளா என் இருக்கு. அடுத்து ஐ இருக்கு, ஐ அப்படிதான் வரப்போகுது. எக்ஸ் இருக்கு, எக்ஸும் அப்படிதான் வரப்போகுது. ஐ இருக்கு, அப்படியே தான் ஐயும் வரப்போகுது. லாஸ்ட் லெட்டர் பாருங்க. இங்க இருக்கிற எஃப் இதுல அப்படியே இங்க இருக்கு. அப்ப இது வருமா? இதுவும் வராது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான். ஏன்னா நார்மலா எஃப் இப்படி இருக்கு அப்படின்னா மிரர் இமேஜ்ல இப்படி வந்துடும். கிட்டத்தட்ட 7 போல. ஓகேங்களா? அதாவது இதை ரெண்டாவது ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இது வந்து லெஃப்ட் ரைட்டு. இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் ரைட்ல வந்துடும். இது நான் வரைஞ்ச வேற மாதிரி போகும். அதை அப்படியே நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த ரைட்ல இருக்கிறது இந்த பக்கம் லெஃப்ட்ல வந்துடும். சரிங்களா? அகைன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க லெட்டர்ஸ் பார்க்குறோம். மிரர் இங்க வைக்கிறாங்க. இந்த ஜி வந்து இந்த பக்கம் வரப்போகுது. அப்ப இதே மாதிரி அதாவது திரும்பின மாதிரி வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப அது வந்து சிடியில் மட்டும்தான் இருக்கு. மற்ற எல்லா லெட்டர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த எண் கரெக்டாக மாறி இருக்குது. அப்படியே தான் மாறி இருக்கு. இப்படி இருக்கிற எண் வந்து இந்த பக்கம் வரும்போது இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் லெட்டர் எஃப் மட்டும் இந்த கொடுத்துருக்கிற எஃப்ல அப்படியே இருக்கு. ஸோ ஆனால் டியில் மாறி இருக்கு. ஸோ நம்ம போட்டுறோம். ஓகேங்களா? எடுத்தோன்னே நம்ம வந்துட்டு எஃப் எப்படி இருக்குன்னு இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம சொல்லிட முடியும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மலையாளம்னு இருக்கு. அந்த எம் அப்படியே தான் பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம பார்த்துருக்கோம்ல, எய்ம் டு ஹெச் UVWXY. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் எம் அப்படியே தான் வரப்போகுது. அப்ப பாருங்க சி ஆப்ஷன் வருமா? வராது. அடுத்து டி இருக்கு, பி இருக்கு, ஏ இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஏ பாருங்க, ஏ இங்க இருக்கு. அடுத்து ஏ இதே மாதிரி தான் இருக்கு. ஏ டி ஆப்ஷன்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. அடுத்து எல் பாருங்க, எல் அப்படியே வருமா? வராது. அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, எல் இந்த பக்கம் மாறி இருக்கு. இப்படி இருக்கிற எல் இப்படி போயிடும். அப்ப இதுல கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க டி ஆப்ஷன்ல மேல போயிருக்கு. மேல போய் மாறுங்களா? மாறாது. இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? நான் எதுவும் வேகமா போகல, உங்களுக்கு சொல்றது புரியுதுல? அதாவது எம்ஏ நம்மளுக்கு தெரியும். எய்ம் டு ஹெச் UVWXY தான் நம்ம ஷார்ட் ட்ரிக் பார்த்துருக்கோம். இந்த ஏவும் எம்மும் அப்படியே தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த எம்ஏ வந்துடும், இந்த எம்ஏ வந்துடும், இந்த எம்ஏ வந்துடும். ஏன்னா இதுல ஏவும் எம்மும் தலைகளா மாறுது. ஸோ இது ரூல் பண்ணிடும். அடுத்து பாருங்க, இங்க இருக்கிற எல், அதாவது இப்படி இருக்கிற எல் மிரர் இமேஜ்ல இப்படி வந்துடும். அந்த மாதிரி எங்க இருக்கு? பில மட்டும்தான் இருக்கு. டில தப்பா இருக்கு, ஏல அப்படியே இருக்கு. அப்படி வராது. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஜியோகிராஃபி அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருங்க? ஒய் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஏ ஆப்ஷன்ல ஒய் இருக்கு, பி ஆப்ஷன்ல ஒய் இருக்கு, சில பாருங்க ஒய் தலைகளா மாறி இருக்கு. அப்ப இது வருங்களா? வராது. டில ஒய் அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஹெச் இருக்கு, ஹெச் அப்படியே தான் வரப்போகுது. இங்கேயும் ஹெச் இருக்கு, இங்கேயும் ஹெச் இருக்கு, இங்கேயும் ஹெச் இருக்கு, அதே மாதிரி தான் வரப்போகுது. அடுத்து பி பாருங்க, இப்படி இருக்கிற பி இந்த பக்கம் வரும்போது எப்படி வந்துருங்க? இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அடுத்து ஏல இருக்கு, பில இருக்கிறது வருங்களா? வராது. அடுத்து பாருங்க டில இருக்கு. ஃபைனலா என்ன இருக்குங்க? ஏ இருக்கு, டி இருக்கு. அடுத்து பாருங்க ஏ இங்க இருக்கு, ஏ அதே மாதிரி தான் இங்க இருக்கு. ஆனா இதுல மாறி இருக்கு. அப்ப டியும் வராது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க?
ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸி, நம்பர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸி. அந்த ஃபிகர்ஸ் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிச்சிட்டா போதும். ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு வந்துட்டு பி எப்படி மாறும் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இந்த ஷார்ட் இருக்க மைண்டில் வச்சுக்கிட்டு ஏ வச்சு கூட மேட்ச் பண்ணலாம். அதாவது எந்த லெட்டர்ஸ் இருக்கோ அதை வச்சு கூட நம்ம மேட்ச் பண்ணி ஓரளவு கொண்டு வரலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்படி இருக்கிற பி இப்படி மாறும் நம்மளால படிக்க முடியாதா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து 4th கொஸ்டின் பார்ப்போம். இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து மிரர் இமேஜ் வைப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருங்க? எஸ் தான் வரணும். அப்போ பி போயிடும், ஏவும் போயிடும். அந்த எஸ் வந்து எப்படி வந்துருங்க? இந்த மாதிரி தலைகளாக தான் வரப்போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் எஸ்ஸும் இருக்கு, எஸ்ஸும் இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க இருக்கிற என் இப்படி தலைகளாக வந்திருக்கு. இங்கேயும் என் தான் இருக்கு, இங்கேயும் என் தான் இருக்கு. ஓ அதே மாதிரி தான் வரப்போகுது, ஓவும் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஐ வரப்போகுது, டியும் அதே மாதிரி தான் வரப்போகுது, ஏவும் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எம் இங்க இருக்கிறது அப்படியே தான் இதுல வரணும். ஆனா எம் இதுல மாறி இருக்கு. அப்ப இது வருங்களா? வராது. அப்ப இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எம்மும் ஏவையும் வச்சே நம்ம இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே, இப்படி தான் வரணுமே தவிர்த்து எங்காச்சும் இப்படி எல்லாம் போயிடக்கூடாது. ஓகேங்களா? லாஸ்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேங்களா? இங்க வைக்கும்போது இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5th கொஸ்டின் பார்ப்போம். ரீசனிங் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி எது வருங்க? ஜி தான் வரும். இந்த மாதிரி அதாவது ஜி தலைகளாக வரும். அது வந்து பியில் இருக்கு, டியில் இருக்கு. அப்போ ஏவும் வராது, சியும் வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, என் வந்து இங்க இருக்கிறது இந்த மாதிரி தலைகளாக வரும். கரெக்ட் தான். அடுத்து ஐ அப்படி தான் வரும். அடுத்து என் வரும், ஓ வரும். அடுத்து பாருங்க, இங்க எஸ் இருக்கா? எஸ் வந்து தலைகளாக வரும்போது இந்த மாதிரி தானே வரணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வருமா? வராது. அப்போ டி போயிடுச்சுன்னா அப்போ இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? 5 கொஸ்டின்ஸ் வந்து லெட்டர்ஸ் பேஸ் பண்ணது பார்த்துருக்கோம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பை ப்ராக்டிஸ்ல ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இனி 2 கொஸ்டின் வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. எல்லாமே வந்து ரைட் சைட் பேஸ் பண்ணதான். சரிங்களா? நான் மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் மாறி இருக்குன்னு வச்சிருப்பேன். ஸோ எல்லாமே வந்து ரைட் சைட் மிரர் வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இங்க மிரர் வச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா வருங்க? 6 தான் வரப்போகுது. அந்த 6 எப்படி வருங்க? இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்கு? டில மட்டும் தான் இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இங்க 2 ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இங்க 2ல இருக்கு. அப்ப இது வருங்களா? வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இங்க 6ல இருக்கிறது இங்க 6 அப்படியே இருக்கு. அப்ப இது வருங்களா? வராது. ஓகேங்களா? அடுத்து பி பாருங்க, ஒன்னா பிஏ இல்லனா டி வரப்போகுது. இப்போ இந்த 6 அப்படி இருக்கிறத இதை வந்து நான் லெஃப்ட் ரைட்னு பிரிக்கிறேன். இந்த பக்கம் மிரர் இமேஜில் லெஃப்ட் ரைட்னு பிரிக்கிறேன். இப்போ இந்த ரைட்ல இருக்கிறது எங்க போயிடுங்க? லெஃப்ட்டுக்கு போயிடும். இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்கிறது இப்படி வந்துடும். அப்ப இந்த மாதிரி எங்க இருக்குங்க? டில மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்படி கூட நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இந்த கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மற்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரே மாறி இருக்கு. மிச்சதெல்லாம் வந்து ஆஸ் பர் அந்த நம்பர்ஸ்ல எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டா வேலை முடியும். அடுத்து 7th கொஸ்டின் வந்து நான் ஆப்ஷன்ஸ் வைக்கவே இல்லை. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நான் மேக் பண்ணுது. ஏன்னா நம்பர்ஸ்ல வந்துட்டு அந்த 1 to 9 மட்டும் பார்த்தா போதும். எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நானே சொல்லிடுறேன். ஜஸ்ட் டைரக்டா ஆன்சரை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த இடத்துக்கு வந்து மிரர் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருங்க? 4 தான் வரும். நான் கொஞ்சம் வரைகிறது தாறுமாறாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி 4 வந்துடும். ஓகேங்களா? 0 அப்படியே தான் இருக்க போகுது. 8 அப்படியே தான் இருக்க போகுது. 3 வந்து எப்படி வந்துருங்க? இப்படி திரும்பின மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். அடுத்து 1 வந்து இப்படி வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதனோட மிரர் இமேஜ் இப்படி, அதாவது ரைட் சைடில் வைக்கும்போது. சரிங்களா? இப்போ நம்பர்ஸ் பார்த்தாச்சு. இனி அடுத்தது 2 காம்பினேஷனாக பேஸ் பண்ணதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து மிரர் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருங்க? ஹெச் தான் வரும். அப்போ பியை வந்து ரூல் அவுட் பண்ணிடுறோம். ஹெச் இங்கே இருக்கு, சிலையும் இருக்கு, டிலையும் இருக்கு. அடுத்தது கே பார்க்க போகிறோம். கே எப்படி இருக்குங்க? இப்போ ஹெச் இங்கே வருது. கே எப்படி இருக்குங்க? இப்படி இருக்கும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த அந்த இணைஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இதை நான் இப்படி வரைகிறேன். நான் பாருங்க, கே வந்து இணைஞ்சிட்டு இருக்கிறது இப்படி இருக்கும். அந்த இதில் முட்டிட்டு இருக்கிறது இப்போ பாருங்களேன். இதில் கே எப்படி இருக்கு? இப்படி இருக்குங்களா? இந்த மாதிரி தானே கே இருக்கு. இப்போ இந்த பக்கம் வரும்போது இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இந்த சின்ன கீழே கோடு இருக்கு இல்லைங்களா? இது வந்து இதில் தான் முட்டிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ கே வந்து இங்கே டேரெக்டாகவே இருக்கு. இது வருங்களா? வராது. அடுத்து பாருங்க, கே இதில் வந்து டேரெக்டாகவே இருக்கு. இது வருங்களா? வராது. அப்போ டி மட்டும்தான் கரெக்ட். ஆரஞ்சு பண்ணாமல் ஜஸ்ட் கே வந்து இங்கே தலைகளாக மாறிக்குன்னு நான் டி சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடுறீங்க. ஜஸ்ட் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டாவே வேலை முடிஞ்சது. இந்த கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? எந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல? எய்ம், டு, ஹெச், U, V, W, X, Y. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். மீதி எல்லாமே மாறும். அந்த மாதிரி மாறி இருக்கான்னு பார்த்துட்டு அதை வச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 9th கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து மிரர் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருங்க? ஏ தான் வரப்போகுது. அப்போ ஏ எல்லாமே இருக்கா? கரெக்டாக இருக்கு. அடுத்து பாருங்க 4 வந்து மாறி இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ பியும் வராது, சியும் வராது. ஓகேங்களா? ஒன்னா ஏ இல்லைன்னா இது என்ன? இது டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் போல. இந்த இடத்துக்கு டின்னு வரும். ஓகேங்களா? ஒன்னா ஏ ஆப்ஷன் வரும், இல்லைன்னா டி ஆப்ஷன் வரும்.
இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்? 1 பார்க்க போறோம். 1 இங்க இருக்கு. 1 இதுல மாறி இருக்கு, இதுலயும் மாறி இருக்கு. 0 அப்படியே தான் இருக்கணும். அடுத்து பாருங்க 1 இதுலயும் மாறி இருக்கு, 1 இதுலயும் மாறி இருக்கு. அடுத்து n வந்து இங்க மாறி இருக்கு, இங்கேயும் மாறி இருக்கு. I அப்படியே தான் இருக்கணும், A அப்படியே தான் இருக்கணும். A அப்படி இருக்கு, R அப்படியே இருக்கு, R அப்படியே இருக்கு, A அப்படியே இருக்கு, A அப்படியே இருக்கு. இங்க பாருங்க T வந்து இப்படி இருக்கா? அப்ப இந்த பக்கம் வரும்போது இப்படித்தான் வரணும். அப்ப இதே மாதிரி கரெக்டா இருக்கா? அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சில சமயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் பார்த்துட்டு கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இங்க 4 எல்லாம் பார்க்கணும் தான். பட் இதே மாதிரி ஒட்டுக்கா வரும்போது கொஞ்சம் லாஸ்ட் லெட்டரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ப்ராக்டிஸ் அதில் வந்துடும். அடுத்த 10th கொஸ்டின் பார்ப்போம். இங்க ஆஸ் யூஷுவல் மிரர் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருங்க? கே தலைகளா வரும். ஓகேங்களா? ஏ இருக்கு, சி இருக்கு. இது என்ன எல்லாமே வந்து சின்னு இருக்கு? பிரிண்டிங் மிஸ்டேக். இது டி தான் வரும். அடுத்து வந்து டி இருக்கு. பி வருங்களா? வரவே வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஏ இருக்கு, அடுத்தது ஏ இந்த இதுல இருக்கு. மூணுலயும் சேமே தான் இருக்கு. அடுத்து பி வந்து தலைகளா மாறி இருக்கு, மூணுலயும் தலைகளா மாறிடுச்சு. அடுத்து ஓ டி என் ஐ, ஓ டி என் ஐ வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கு. 5ம் அதே மாதிரி தான் இருக்கு, 5ம் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்பர்ஸ் வந்துருங்க 6 இப்படி இருக்கு, 6 வந்து இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி எங்க இருக்குங்க? 7 இருக்கா? இல்ல. அடுத்து பாருங்க சில இருக்கா? இல்ல. டில பாருங்க டில இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? டி தான் கரெக்ட். ஓகேங்களா? நான் சொல்றது புரியுதுல? எதுவும் புரியலன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. கடமைக்குன்னு எடுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் சில பேருக்கு எதுவும் வேகமாக போகணும். ஏன்னா இது டக்குன்னு முடியறங்காட்டி எனக்கு வேகமாக போகிற மாதிரி படுது. ஸோ அதனால சொன்னேன். ஸோ நம்ம எல்லாமே பார்த்துட்டே வரோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கே பார்க்குறோம். எல்லாம் இந்த மூணுலையுமே கே இருக்கு, பியில் வந்து பி இருக்கு. அப்போ அதை ரூல் அவுட் பண்ணிடும். அடுத்து மீது எல்லா லெட்டர்ஸுமே கரெக்டாக அதே மாதிரியே மாறி இருக்கு. அதாவது 5 வரைக்கும் கரெக்டாக இருக்கு. அடுத்து வந்து இந்த 6 பார்க்குறோம். 6 வந்து இப்படி மாறி இருக்கும். அது வந்து டியில் கரெக்டாக மாறி இருக்கு. மற்ற இந்த இதில் வந்து 6 வந்து 9 போல வந்திருக்கு. இந்த இதில் இந்த பக்கம் வந்திருக்கு. ரெண்டுமே தப்பு. ஸோ டி ஆப்ஷன் கரெக்ட்னு ஃபைனல் பண்ணுறோம். சரிங்களா? 11th கொஸ்டின் பார்ப்போம். இங்கே வந்து ஃபிகர் வைக்கிறாங்க. இங்கே 3 இருக்கு. அப்ப 3 வந்து எப்படி மாறுங்க? இந்த மாதிரி மாறும். அந்த மாதிரி எங்க இருக்கு? ஏல இருக்கு, பில இருக்கு, சி ரூல்ட் அவுட் ஆயிடும். ஏன்னா தப்பா இருக்கு. டில இருக்கு. அடுத்து பாருங்க ஜி வந்து இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற ஜி நான் வரைஞ்சேன்னா தாறுமாறா போகும். இந்த மாதிரி திரும்பின மாதிரி வரப்போகுது. ஓகேங்களா? ஜி வந்து இப்படி பார்த்த மாதிரி வரணும். அந்த மாதிரி எங்க இருக்கு? இங்க ஏல இருக்கு, இங்க பில இருக்கு. டில இருக்கா? வேற மாதிரி இருக்கு. அப்ப டி வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க எம் அப்படியே தானே வரணும். ஆனா இதுல மாறி இருக்கு. அப்ப ஏவும் போயிடும், பி மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 12வது கேள்வி பாருங்க. which of the following collections of letters will look the same in the mirror? நான் புக்ல இருந்து அப்படியே தான் இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு அது தமிழ்ல இருக்காது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் தங்கங்களே இதுக்கு மட்டும் தமிழ் வைக்கல. இதுல என்ன இருக்குன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். எந்த கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து மிரர்ல சேமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு ஷார்ட்கட் என்ன படிச்சிருக்கோம்? aim to h UVWXY. இந்த மாதிரி எங்க இருக்குங்க? எஸ் வருமா? இதுக்குள்ள வரவே வராது. அடுத்து பாருங்க ஆர் வருமா? வரவே வராது. அடுத்து எஸ் வருமா? வரவே வராது. அடுத்து இங்க பாருங்க ஏ இருக்கு, ஏ இருக்கு, ஓ இருக்கு, ஓ இருக்கு, வி இருக்கு, வி இருக்கு, அடுத்து ஐ இருக்கு, ஐ இருக்கு, அடுத்து வி இருக்கு, ஓ இருக்கு, ஏ இருக்கு. அப்ப இதுக்கு என்ன ஆன்சருங்க? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? இதுக்கு தமிழ் தேவைப்படாதுல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலமும் கற்றுப்போம். அதாவது வந்து மிரரில் எந்த கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இது எல்லாமே வந்து கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ். கண்ணாடி பிம்பத்தில் எது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே இருக்கிறது என்னங்க? அந்த ஷார்ட் ட்ரிக் படிச்சிருக்கோம்ல aim to h UVWXY. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டல் லெட்டர்ஸில். ஓகேங்களா? அப்படி இருக்கிறது வந்து AOVIVOA தான் அதே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எஸ்ஸும் வராது, ஆரும் வரப்போகிறது இல்லை, எஸ் வரப்போகிறது. இதை வச்சு இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணி விட்டுலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு, நம்ம படிக்காமையே சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். அது வந்துட்டு பேப்பரில் வரைஞ்சி தான் காமிப்பேன். ஸோ இதில் காமிக்க முடியாது. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். எதுவும் லைட்டுக்கு இது டிம்மாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிக்ஸிங். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு நீங்களே ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம மிரர் இமேஜ் பார்க்க போகிறோம். அந்த ஃபிக்ஸிங்னு நான் எழுதுறேன். நான் அதை கீழே வச்சுட்டு எழுதுறேன். நான் ஒரு கையில் மொபைல், ஒரு கையில் எழுதுறதுக்கு வசதிப்படலை. அதை நான் கீழே வச்சுட்டு எழுதுறேன். ஒரே செகண்ட். இப்போ பாருங்க நான் வந்து ஃபிக்ஸிங் எழுதிட்டேன். ஓகேங்களா? நம்ம இதை கொஸ்டின் பேப்பர்லேயும் எழுதலாம், இல்லைனா ரஃப் ஷீட் நம்மளுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ரீசனிங் சால்வ் பண்ணுறதுக்கு ரஃப் ஷீட் இல்லாமல் சால்வ் பண்ணவே முடியாது. இப்போ நான் வந்து ஃபிக்ஸிங் எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதனோட மிரர் இமேஜ் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, நல்லா கவனிச்சுங்க. கொஞ்சம் நான் கையை ஆட்டுவேன், அதனால அப்படி இப்படி ஆடும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை இப்படி திருப்பணும். நல்லா பாருங்க. இப்படி கொண்டு வந்து இப்படி திருப்பணும். இப்படி திருப்பிட்டு ஒண்ணுமே தெரியாது. இப்ப பாருங்க எப்படி தெரியுதுன்னு. இப்ப உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க இதுலயே உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்படி திருப்பினதோடனே இப்படி உங்களுக்கு தெரியும். இப்ப விசிபிளா இருக்கு பாருங்க. இப்ப நான் கொஸ்டின் கொண்டு போய் வைக்கிறேன். இங்க பாருங்க
இங்க மேல வந்து ஆன்சர் இருக்கு. இங்க பாத்தீங்களா அந்த G எப்படி இருக்கு, N எப்படி இருக்கு, I இருக்கு, X இருக்கு, F இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து மிரர் இமேஜ். இதுதான் சிம்பிள் ட்ரிக். இது வந்து யூடியூப் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு கம்பசூத்திரமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். இதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்றது. ஓகேவா? அந்த ஆல்பபெட் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. இது வந்து ஆல்பபெட்டுக்கு உண்டான ட்ரிக். ஓகேங்களா? இது ஆக்சுவலா நார்மலா ஒரு ரீஃபில் பென்ல எழுதியிருக்கேன். இப்போ இதுவே வந்து நான் உங்களுக்கு ஸ்கெட்சில் எழுதி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பிளாக் கலர் மார்க்கர் பென். ஸோ இந்த மார்க்கர் பென் தான் என்கிட்ட அட் ப்ரெசென்ட் இருந்துச்சு. அதில் நான் எழுதியிருக்கேன். நாம அந்த சிடிலலாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி இப்போ மார்க்கர் பென்ல நான் ஃபிக்ஸிங் எழுதியிருக்கேன். இதை அப்படியே திருப்புறேன் பாருங்க. இந்த மாதிரி திருப்பும் போது இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்தியமா தெரியாது. சரி, ஒரு நிமிஷம் நான் கையில் எடுக்கிறேன். இப்போ பாருங்களேன், அந்த மேலே இருக்கிற லெட்டுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அச்சு அந்த பின்னாடி உள்ள ஸ்கெட்ச் எழுதும்போது. ஓகேங்களா? இப்போ தெரியுதா உங்களுக்கு ரெண்டுக்கும்? அவ்வளோதான். அதாவது கொஷின் எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பரில் நம்ம மிரர் இமேஜ் இந்த இடத்துக்கு பார்க்குறோம். நம்ம இதை இப்படி எழுதிட்டு இந்த மாதிரி இப்படி டக்குன்னு திருப்பிட்டு ஜஸ்ட் அப்படியே பேப்பர் தூக்கி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ரீஃபில் எழுதினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஸ்கெட்சில் எழுதினாலும் சரி. மேலே இருக்கிறது லெட்ல எழுதுனது, கீழே இருக்கிறது வந்து ஸ்கெட்சில் எழுதுனது. ஓகேங்களா? இங்கே ஆன்சர் நான் கொண்டு போய் வைக்கிறேன் பாருங்க. ஒரே மாதிரியே இருக்கும். அந்த மேல் எஃப் எல்லாம் பாருங்க. அவ்வளவுதான், மிரர் இமேஜ் டாபிக்கே ஓவர். இதே மாதிரி தான் லெட்டர்ஸ்க்கு, நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இமேஜஸ் வந்து சிம்பிளா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வரைஞ்சு பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா லெஃப்ட் ரைட் வச்சு நம்ம ஈஸியா முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இமேஜும் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடா கொடுக்க மாட்டாங்க, ஈஸியா தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் நம்பர்ஸ் ஒன்று எழுதி காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த 13804க்கு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 13804க்கும் லெட்டர்ஸும் நம்பரும் சேர்ந்த இந்த 7th 8th கொஸ்டின் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். இப்போ பாருங்க, அந்த 13804 எழுதிட்டேன். UTZFY6KH நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தங்கங்களே. இங்க கொஸ்டின்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாம எழுதணும். நாம இஷ்டத்துக்கு எழுதிடக்கூடாது, அது மட்டும் ஞாபகம் இருக்கணும். இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை அப்படியே எப்படி திருப்பணுங்க, இந்த மாதிரி திருப்பணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி திருப்பினா நம்மளுக்கு இமேஜ் எப்படி தெரியுது பாத்தீங்களா? அந்த 13 பாத்தீங்களா 40831 இப்படி ரிவர்ஸ்ல போயிடும். இப்போ இமேஜ் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் கொண்டு போய் கொஸ்டின் வைக்கிறேன், அப்படியே செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, அந்த ஹெச்சுக்கும் ஹெச்சும் பாருங்க, கே பாருங்க, 6 பாருங்க, ஒய் பாருங்க, அந்த டாட் டாட் கூட வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அடுத்து எஃப் பாருங்க, இசட் எப்படி இசட் பாருங்க, டி பாருங்க, யூ பாருங்க, ஒரே மாதிரியே இருக்கா? அவ்வளவுதாங்க, மிரர் இமேஜ் ஓவர். இப்போ நம்பர்ஸும் பார்த்தாச்சு, ஆல்பபெட்டும் பார்த்தாச்சு. ஆக்சுவலா 13804 வந்து பிடிஎஃப்ல உங்களுக்கு தெரியும், இது வந்து பிபிடி, ஸோ இதுல மட்டும் தெரியாது. ஸோ இதை வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் உங்க வீட்டுல பேப்பர் இருந்தது அப்படின்னா நீங்க வரைஞ்சு பாருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வந்து நம்மளுக்கு லெட்டே போதும். இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருக்கேன். லெட் இஸ் மோர் தான் இனஃப். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் ஸ்கெட்ச் கொண்டுட்டு போறேன்னா கூட கொண்டுட்டு போய்க்கலாம். லெட்டு பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறது லெட்டு. அந்த லெட்டு உங்களுக்கு தெரியுது தானே? இது இந்த இங்கே லைட் செட்டிங்கு அதுக்கெல்லாம் இப்படி இருக்கும். எக்ஸாம் ஹாலில் இப்படி நம்ம வரைஞ்சிட்டு இப்படி திருப்பி பார்த்தாவே நம்மளுக்கு மோர் தான். மணி எத்தனை தெரியுங்களா? 7:20. இப்போவே இதுக்கே இவ்வளோ கிளியராக தெரியும் போது நம்ம பகலில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம், அது மதிய டைமில். ஸோ தெளிவாக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிளாக மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. கொஸ்டினில் இருக்கிறது இப்படி எழுதிக்கிறோம், எழுதிட்டு இப்படி திருப்புறோம். இப்படி திருப்பிட்டு தூக்கி பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுதோ அது வந்து ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்கும், மங்களா தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? So simple, video completed. I mean letters and alphabets. இதை நான் முன்னாடியே காமிச்சிருந்தா அந்த வீடியோ அந்த கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்டே போயிருந்திருக்கும். இதில் தான் எல்லாரும் இருப்போம். ஆஸ் யூஷுவல் இதுதான் பெஸ்ட்டு. பட் இருந்தாலும் அந்த பேசிக் தெரிஞ்சுட்டு நம்ம இது மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போதும் நல்லது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து அந்த 5 கொஸ்டின் முடிச்சுட்டு வச்சேன். சரிங்களா? இனி அடுத்து இமேஜ் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம பார்த்த அந்த 4 கொஸ்டினுமே வந்துட்டு அந்த ரைட் சைடு அந்த கண்ணாடி போல வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, சின்ன குட்டி குட்டி கூட போட்டு, இது எல்லாமே வந்துட்டு ரைட் சைடில் மிரர் பிளேஸ் பண்ணது. டிஃபால்ட்டாக எப்போதும் கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து எப்படி திருப்பணுங்க, இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்படி திருப்பி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதே இதுக்கு ரெண்டுக்கும் நான் வந்துட்டு அந்த கீழே மிரர் இமேஜ் கீழே மிரர் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நான் திருப்பணும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இப்படி இருக்குங்களா, இப்படி இருக்கிறத இப்படி திருப்பணும். இப்படி திருப்பிட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து வாட்டர் இமேஜ். ஓகேங்களா? வாட்டர் இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வாட்டர் இமேஜ். அந்த 13804 இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, அந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி எழுதியிருக்கோமோ, லெட்டர்ஸ் எப்படி எழுதியிருக்கோமோ அது அப்படியே தான் இருக்கும். மிரர் இமேஜில் வந்து லெஃப்ட் ரைட்டு மாறிடும். வாட்டர் இமேஜில் வந்து எதுவுமே மாறாது. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நேருக்கு நேர் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த தலைகளாக மாறிடும். ஓகேங்களா? வாட்டர் இமேஜுக்கு எப்படி எழுதியிருக்குன்னு புரிஞ்சுதான்? அதாவது இப்போ வாட்டர் இமேஜ்னு இல்லை, வாட்டர் இமேஜ் ஆகட்டும், இல்லைன்னா இப்படி கீழே மிரர் வைக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை வந்துட்டு இதை அப்படியே இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி திருப்பிட்டு இப்படி தூக்கி போடிச்சுக்கணும். இப்படி பார்த்தோம்னா அந்த எஃப்க்கு எஃப், ஐக்கு ஐ, எக்ஸுக்கு எக்ஸ், ஐஎன்ஜின்னு இப்படி தலைகளாக மாறிக்கும். அவ்வளோதாங்க. சரிங்களா? இதே வந்துட்டு இப்படி மிரர் இமேஜ் வந்து இப்படி இருக்குன்னா ரைட் சைடில் வச்சிருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோங்க, இப்படி திருப்பிப்போம். ஓகேங்களா? இதே வந்துட்டு
கீழே பாட்டம்ல இருக்குன்னா நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த மேல இருந்து இப்படி திருப்பிக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சிம்பிளா புரிஞ்சுக்க. இப்போ வந்து கீழே வந்து கண்ணாடி இருக்கு அப்படின்னா நாம வந்து மேல இருந்து பேப்பர் திருப்பணும். ஓகேங்களா? இப்போ சைட்ல வந்து கண்ணாடி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சைடு பேப்பரை திருப்பணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன ட்ரிக் தோணுதோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ உங்களுக்கு குழப்புது அப்படின்னா, குழப்பாதுன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி யாருக்காச்சும் குழப்புது அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த நம்ம எய்ம் டு ஹெச் இந்த சால்வ் பண்ணோம்ல, லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன். நான் ஃபஸ்ட்டு அதில் வந்து வாட்டர் இமேஜ்னு சொல்லியிருப்பேன்ல, அதாவது இப்படி கொடுத்து கீழே இருக்கிறது வாட்டர் இமேஜ்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இது வாட்டர் இமேஜும் அப்படி தான். மிரர் இமேஜ் கீழே வச்சாலும் இப்படி தலைகீழாக மாறிடும். இப்படி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 கொஷினாட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்து ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணதை பார்ப்போம். ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணது ரொம்ப ஈஸி. இப்போ 13வது கொஷின் பாருங்கள். இதெல்லாம் நான் ஃபிகர் தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கோடல் மாடலாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கொஷின். இதில் வந்து எது மிரர் இமேஜாக வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்ணாடியை படத்தின் வலது பக்கத்தில் வைக்கப்படும் போது கொடுக்கப்பட்ட படத்தின் சரியான கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துக்கு மிரர் வச்சிருவாங்க. நம்ம இதனோட மிரர் இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தனுமே எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த ஃபிகர் எப்படி இருக்கு, இன்டூ மார்க் இருக்கு. இங்க ஃபிகர் எப்படி இருக்கு, இங்க இன்டூ மார்க் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்கு, எங்கேயுமே இல்லை, ஜஸ்ட் டில தான் இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் டி. அவ்வளோதான். இது பாருங்க, ஒரே ஒரு கோடு தான் இருக்கு. இங்க ஒரு கோடு ஏதாச்சும் இருக்கா, இப்படி இருக்கு. அப்ப அந்த இதுல இல்ல, ரூல்ட் அவுட். அடுத்து இது பாருங்க, இந்த மாதிரி எங்காச்சும் இருக்கா, 4 பாக்ஸ்லயும் கோடு இருக்கா, இல்ல. அடுத்து சி பாருங்க, எல்லா பாக்ஸ்லயும் கோடு இருக்கா, இல்ல. ஸோ சிம்பிளா டின்னு யோசிச்சு போய்க்கலாம். ஓகேங்களா? இல்ல இது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா ஃபோக்கஸ். இங்க பாருங்க, இது லெஃப்ட், இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட். ஓகேங்களா? இங்க லெஃப்ட் இருக்கிறது இந்த இடத்துக்கு ரைட்ல வந்துடும், இந்த இடத்துக்கு ரைட்ல இருக்கிறது இங்க வந்து லெஃப்ட்ல வந்துடும். அதாவது இது வேணா எனக்கு அந்த திருப்பி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க. இந்த தோசை திருப்பி போடுவோம்ல, அந்த மாதிரி திருப்பி போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்ட். தோசை திருப்பி போடுற மாதிரி இப்போ திருப்பி போட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது எல்லாரும் ஒரே மாதிரி தானே திருப்பி போடுவோம் தமிழ்நாட்டில். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டம் ஒரு மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு இப்படி ஒரு பேப்பர் திருப்பி போட்டோம்னா அந்த மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு டி. ஓகேங்களா? 14th கொஸ்டின் பாருங்க, இங்க வந்து இந்த மாதிரி எண் இருக்கு. இப்போ இதுல இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? சிம்பிளா பாருங்க, இந்த சின்ன கோடு வந்து திருப்பி போடும்போது எந்த பக்கம் வந்துடும், இப்படி சின்ன கோடா வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி எங்க இருக்குன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிடுவோம். பி வருமா, வராது. அடுத்து சி வருமா, வராது. ஒன்னா டி இல்லைன்னா ஏ. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கு இந்த சின்ன கோடா இருக்கிறதுக்கு நேரு மேல இந்த கோடு எப்படி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க எதுல இருக்கு, ஏலையும் டிலையும் எதுல இருக்கு, டில மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஏல பாருங்க, இந்த இடத்துக்கு சின்ன கோடா இருக்கு, ஆனா இது வந்து பெரிய கோடா வரணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, இங்க பெரிய கோடா இவ்வளவு தூரம் இருக்கிறது, இங்க இத்திலியும் தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இங்க வருமா, வராது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க, ஆப்ஷன் டி தான். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப ஒரு வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கேன், 3 மணி நேரம், 180 நிமிஷம். ஓகேங்களா? 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை, 100 ஜிஎஸ் இருக்கு. 100 நிமிஷம் போயிடும் அதுக்கே. 100 நிமிஷம் தானே, மிச்சம் எவ்வளோ இருக்குங்க, 80 நிமிஷம். இந்த 80 நிமிஷத்துல நாம 100 கொஸ்டின் சால்வ் பண்ணும். ரீசனிங்கு, லாங்குவேஜ். முடியுமா? அப்ப கஷ்டமா வைப்பாங்களா? ஈஸியா கொடுத்தா தானே நம்ம இதை டேக்கிள் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அழகா சொல்லிட்டாங்க எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. நான் இன்னும் தெளிவா அடிச்சு பேசிடுவேன். ஐ மீன் அடிச்சுன்னா உடச்சு ஓப்பனா இப்படித்தான் இருக்கும்னு. மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லாதனால என்னால உடச்சே பேச முடியல. ஸோ அதனால அமைதி காட்டுகிறேன். தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டியூட்லலாம் ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா ஃபைன், நாட் பேட். சில இன்ஸ்டியூட்ல பார்க்கும்போது ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது, மெயின்ஸ் லெவல் போல. ஐ மீன் பேங்க் எக்ஸாம்ல மெயின்ஸ் லெவல் போல. தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஸோ புரிஞ்சு நடந்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து 15th கொஸ்டின் பார்ப்போம். இங்க வந்து 6 இருக்கு. 6 நம்ம திருப்பி போட்டா எப்படி திருப்பி போடுவோம், இப்படி வந்துடும். அந்த மாதிரி எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏல இல்ல, சில இல்ல. ஒன்னா பி இல்லைன்னா டி வரும். ஓகேங்களா? இந்த கோடு பாருங்க, இப்படி பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப திருப்பி போட்டாலும் அந்த கோடு இதே மாதிரி தானே வரும். அப்ப அதே மாதிரி எங்க இருக்கு, ஆப்ஷன் பில தான் இருக்கு. டில பாருங்க, இப்படி போகுது. அப்ப இது வருமா, வராது. அப்ப 15th கொஸ்டின் ஆன்சர் நீங்க ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இது அப்படியே இப்படி திருப்பி போட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி எங்க இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு, டில இருக்கு. ஓகேங்களா? ஆனா டிஏ வராதுதான், ஏன்னா டில பெருசா அகலமா இருக்கு. ஆனா இங்க இந்த மாதிரி இங்க பில மட்டும்தான் இருக்கு. இதை வச்சே சொல்லிடலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, டியும் நமக்கு கணக்கில் வச்சுப்போம். ஏ கண்டிப்பா வராது, சி கண்டிப்பா வராது. ஓகேங்களா? அண்ட் அடுத்து பியும் டியும் செக் பண்றோம். ஓகேங்களா? இப்படி இருக்க ஆரோ மார்க்கு திருப்பி போடும்போது எப்படி வந்துடும், இப்படி வந்துடும். அப்ப அந்த மாதிரி எங்க இருக்குங்க, ஆப்ஷன் பில தான் இருக்கு. அப்ப இந்த கேள்வி பதில் என்னங்க,
ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? இதை இன்னும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இந்த ஆரோ மார்க் நேர் இப்படி போடுறேன். ஓகேங்களா? இது லெஃப்ட், இது ரைட்டு. நல்லா கவனிங்க. இங்க லெஃப்ட்ல இருக்கிறது எங்க வந்துருங்க? இங்க ரைட்ல வந்துரும். இங்க ரைட்ல இருக்கிறது எங்க வந்துருங்க? லெஃப்ட்ல வந்துரும். ஓகேங்களா? அதாவது இந்த பக்கம் இருக்கிறது பூராமே இந்த பக்கம் வந்துரும். ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கிறது பூராமே இங்க லெஃப்ட்ல வந்துரும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைட்ல இப்படி ஒரே ஒரு ஆரோ மார்க் தான் இருக்கு. இந்த குட்டியூண்டு இப்படி இருக்கு. ஓகேங்களா? நான் கொஞ்சம் கோடு கோணமானலாம் போட்டிருக்கேன். ஸோ அது அப்படியே லெஃப்ட்ல வந்துரும். லெஃப்ட்ல வரும்போது இப்படி டைரக்ஷனும் மாறிடும். அதே சமயம் இந்த குட்டி இருக்கு. இந்த ஜஸ்ட் பார்ட்டை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ரைட்டு லெஃப்ட், லெஃப்ட் ரைட்டுன்னு. ஓகேங்களா? ஸோ மிரர் இமேஜ் இங்க இருக்கும்போது இப்படி மாறிடும். அவ்வளவுதான். ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஃபிகர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. அது எதுக்கும் தயாராக இருந்துக்கிட்டா எப்போதும் நல்லது இல்லையா? ஸோ அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு சரின்னு பட்டா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பர் இங்கே இருக்கும். அந்த கொஷின் பேப்பர் ஃபிகர் மேலே அப்படியே இப்படி வரைகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அந்த கொஷின் பேப்பர் அப்படியே நம்ம முன்னாடி இமேஜுக்கு நான் பேப்பரில் வரைஞ்சி காமிச்சேன்ல, அந்த மாதிரி திருப்புறீங்க. கொஷின் பேப்பரை திருப்பும்போது பின்னாடி அச்சு இருக்கும். அந்த அச்சு வந்து ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை நீங்கள் மார்க் பண்ணிடுறீங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து செகண்டரி, அதாவது கடைசி ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணும். பிரம்மாஸ்திரம் எதுவுமே இந்த லெஃப்ட் ரைட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகலை, இந்த ஆப்ஷன் எலிமினேஷனில் ஒர்க் ஆகலை அப்படின்னா. ஏன் அப்படின்னா சப்போஸ் பின்னாடிக்கு இது இந்த மாதிரி வரைஞ்சு பின்னாடி வேறு ஏதாச்சும் கொஷின் இருந்து அது மறையறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது ஏதாச்சும் குழப்பி விட்டுருச்சு அப்படின்னா வம்பா போயிடும். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் நான் இருக்க போகிறதில்ல, நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கவனமாக இருக்கணும். கடைசியாக இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. முடியாத பட்சத்துக்கு இந்த ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் தனியாக பேப்பர்லாம் வரையாமல் டேரெக்டாக இந்த ஒரு கொஷினுக்கு சொல்கிறேன். மற்றதுக்கெல்லாம் நம்ம வரைய போகிறதில்லை. இந்த மாதிரி டேரெக்டாக கொஷின்லேயே வரைஞ்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அந்த வரையும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறது அடிபடக்கூடாது. ஓகேவா? அடுத்து 17வது கொஷின் பார்க்க போகிறோம். இதை நான் பாருங்க லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பொம்மைக்கு நடுவில் நான் லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிக்கிறேன். ஓகேங்களா? இது லெஃப்ட், இது ரைட். லெஃப்ட்ல இருக்கிற இந்த ரவுண்டு வந்து ரைட் சைடில் வரணும். ஓகேங்களா? இங்கே ரைட்டில் இருக்குது, இங்கே ரைட்டில் இருக்குது. சி அப்போ வராது, டியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் வரணும். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது, இங்கேயும் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதுலேயே பாருங்களேன், இது கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே இருக்குது. இதை வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதையும் பார்க்குறோம், ஓரளவுக்கு இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ரைட் சைடில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக எது இருக்கணுமோ அதுதான் ஆன்சர். ரைட் சைடில் இந்த ஏ பி டியில் எது ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க? இதுதான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? இதை நான் இன்னும் லெஃப்ட் ரைட்டுன்னு வரைகிறேன் பாருங்கள். இப்போ நான் இப்படி வரைகிறேன். ஓகேவா? லெஃப்ட் ரைட்டுன்னு நம்ம போட்டுக்கிறோம். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற பால் வந்து இந்த இடத்துக்கு ரைட் சைடு வந்துடும். இந்த ரைட் சைடில் கை கீழே போயிருக்கு. அது வந்து லெஃப்ட் சைடில் கீழே வந்துருமா? அந்த மாதிரி இதில் ஒன்று மட்டும் தானே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் டி. அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள். அண்ட் இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த டயக்ராமில் இந்த லெஃப்ட் சைடில் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இது அப்படியே இங்கே ரைட்டில் இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சு சொல்லிட்டு இதை வச்சே சொல்லிடலாம் டி மட்டும்தான் வரும், இதெல்லாம் எதுவுமே வராது அப்படின்னு. ஓகேங்களா? நான் கொஞ்சம் இதை இப்படி இதைன்னு பார்த்துட்டேன். நீங்கள் இப்படி ஸ்மார்ட்டாக பண்ணிக்கிங்க. இதையும் பார்த்துட்டாவே வேலை முடிச்சு போது சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த 17 கொஷின்ஸுமே வந்துட்டு ரைட் சைடில் வந்து மிரர் வச்சு அதனோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இனி நம்ம பார்க்க போகிற 5 கொஷின்ஸுமே வந்துட்டு இந்த என்னங்கிற இடத்துல மிரர் வச்சுருப்பாங்க. அப்போ அதனோட மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே படிங்க. In each of the following questions, choose the correct mirror image of the figure X from the among 4 alternatives A, B, C, D along with it. The mirror represented by line MN. ஓகேங்களா? MN அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து மிரர்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து RS அகர்வால் புக்கில் தான் எடுத்திருக்கேன். இந்த MN வந்து மேலேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும், சைட்லையும் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். எங்கே MN மென்ஷன் இருக்கோ அதுதான் வந்து கண்ணாடி. தமிழ் தங்கங்களே, கண்ணாடி பிம்பத்தை MN என்ற கோட்டால் குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து கண்ணாடி. அப்போ இந்த இடத்துக்கு இமேஜ் விழுவும், அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 18வது கொஸ்டின் பாருங்க. நான் இதை உங்களுக்கு தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ தான் வந்து தெளிவாக வரும். இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே வந்து MN இருக்குது. ஓகேங்களா? அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு கண்ணாடி வச்சுருக்கும் போது இதனோட ஃபிகர் அப்படியே நம்ம இதை வந்து கீழே இருக்கிறத மேலே அப்படியே திருப்பினா எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த குட்டி பாக்ஸ் இப்படி வந்துடும். அந்த மேலே இருக்கிற ரவுண்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி எங்கே இருக்குங்க? ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வெளி பாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேங்களா? இப்படி இருக்கிறது அப்படி வந்துடும். நல்லா கவனிங்க. வெளியில் இருக்கிற இந்த பெரிய பாக்ஸ் வந்து மேலே போகும்போது இதே மாதிரி தான் வரும் மிரர் இமேஜில். ஸ்கொயருக்கு ஸ்கொயர் தான். ஓகேங்களா? அந்த உள்ளே இருக்கிற இந்த குட்டி பாக்ஸ் வந்துட்டு மிரர் இமேஜில் அப்படி தான் தெரியும். அதே மாதிரி எதெல்லாம் தெரியுது? சி தெரியுது, டி தெரியுது, ஏ தெரியுது, பி வந்து வராது.
இந்த மேலே இருக்கிற இந்த குட்டி வந்து இங்கே மேலே அப்படியே திரும்பும்போது கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ கீழே அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த சைடு இருக்கோ அதே சைடு தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போது டி வருமா? வராது. அடுத்து ஏ வருங்களா? வராது. இதை வச்சு சொல்லிடலாம் சி மட்டும்தான் ஆன்சர் அப்படின்னு. ஓகேங்களா? அண்ட் இதை நான் உங்களுக்கு பேப்பரில் நான் மறுபடியும் வரைஞ்சி காமிக்கிறேன். இதை வந்து இப்போ மேலே இருக்குது சரிங்களா? மேலே இருந்தாவோ கீழே இருந்தாவோ நம்ம வாட்டர் இமேஜ்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன்ல. இப்போ இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா நம்ம மேலே இருந்து திருப்புறணும். அந்த மாதிரி திருப்புனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நான் அதை பேப்பரில் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த செகண்ட் கொஸ்டின் இன்னும் மிச்சிருக்க 2 கொஸ்டினையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ 19வது கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இது இப்படி போட்டுட்டு இந்த ஈக்குவலன் டு வாட்டர் இமேஜ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்படி கீழே மிரர் இருந்தாவோ இல்லைனாவோ இது ரெண்டுமே வாட்டர் இமேஜ் தான் இப்படி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி இருக்கிறது தலைகளை எப்படி வந்துடும்? இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்படி இருக்கிற இது இப்படி இந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி எங்கே இருக்குங்க? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஓகேங்களா? நான் அதை வரைஞ்சி காமிக்கிறேன். எம் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்படி இந்த டபிள்யூ வந்து எப்படி ஆகிடும்? இப்படி எம்மா மாறிடும். அந்த மாதிரி எங்கே இருக்குங்க? ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்படி இருந்துச்சுனாவே அதை ஜஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற ஃபிகரை வந்துட்டு நம்ம கீழே தலைகளை மாற்றிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸ்கொயர் தான். அண்ட் இது பார்க்கும்போது இது வரவே வராது. அதுக்கப்புறம் எம் இருக்கிற இடத்துக்கு எம்ஏ தான் வரணும். இதுவும் வராது. அதே மாதிரி இதுவும் வராது. ஓகேங்களா? டி மட்டும் தான் கரெக்ட். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் 5 கொஷின் சொன்னேன். 4 கொஷின் தான். 4 சைடுக்கு 4 கொஷின். ஓகேங்களா? இப்போ 20வது கொஷின் பார்த்துருவோம். இப்போ வந்து கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ சிம்பிளாக இந்த ஸ்கொயர் தான் இருக்க போகுது. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் எம்என்னை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த எம் இதில் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எம்என்லாம் வரவே வராது. இந்த எம்என் கண்ணாடி இந்த உள்ளே இருக்கிற எம்என்னை வந்து விட்டுருங்க. நான் இப்போ தான் கவனித்தேன். சாரி, இந்த எம்என் வராது. இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. இங்கே இப்போ மேலே இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது, மேலே இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது, இங்கே கண்ணாடி இருக்குது. அதான் அப்படியே வந்துடும். இங்கே மேலே இருக்கிற இந்த முக்கோணம் கீழே தலைகளாக வரும்போது இப்போ ஏ இப்படி இருக்குன்னா இப்படி வரும்போது எப்படி வந்துடும்? இந்த மாதிரி வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி எங்கே இருக்குங்க? ஆப்ஷனில் சியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அண்ட் மேலே இப்படி இருக்கிற அந்த ரவுண்டு இப்படி கீழே வரும்போது இந்த டிப்பில் இருக்கிறது இந்த கீழே டிப்பில் வந்துடும். ஓகேங்களா? அந்த இந்த டிப்பை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாங்க. இங்கே சைடில் இருக்குது, இங்கே சைடில் இருக்குது, இங்கே சைடில் இருக்குது. அப்போ வருங்களா? வரவே வராது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்படி ஸ்மார்ட்டாகவும் யோசிக்கலாம். ஓகேங்களா? பை ப்ராக்டிஸில் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அடுத்த 21st கொஷின் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம நார்மலாக எப்படி பார்த்துருக்கோம்? மேலே பார்த்துருக்கோம், கீழே பார்த்துருக்கோம், ரைட் சைடில் பெரும்பாலான கேள்விகள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரு கேள்வி லெஃப்ட் சைடில் மிரர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது இந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து அப்படி இந்த பக்கம் திருப்பி போடணும். ஓகேங்களா? திருப்பி போடும்போது இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிள் ஓகேங்களா? இந்த பக்கம் இப்படி வந்துருமா? அப்போ ஃபஸ்ட் இடத்துல எந்த இடத்துக்கு ட்ரையாங்கிள் இருக்குது? இங்கே தான் ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 4லையுமே இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்கிற இந்த ஆரோ மார்க் இப்படி திருப்பி போடும்போது இந்த மாதிரி வந்துருமா? அப்போ அந்த மாதிரி எங்கே இருக்குது? ஏவும் சீலையும் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்த சர்க்கிளை பார்க்குறோம். ஓகேங்களா? இதை அப்படியே திருப்பி போடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளாக் உள்ளேயே தான் இருக்கும், வெளியில் இருக்கிற ஒயிட் வெளியிலே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஏவும் சீலையும் எதில் இருக்குங்க? ஏல மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? இதை கொஞ்சம் இன்னும் சிம்பிளாக்கிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா இங்கே மிரர் வைப்பாங்க. அதனோட மிரர் இமேஜ் தான் இது. ஓகேங்களா? இப்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து மிரர் இமேஜ். இதனோட ஒரிஜினல் இமேஜ் நம்ம இந்த பக்கம் கண்டுபிடிக்கணுமா? அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஒரிஜினல் இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் வந்து இந்த சைடு இருக்கிற ரைட்டுக்கு போகணும். இப்போ நான் அதை அப்படியே வரைகிறேன். அந்த உள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள் மட்டும் நான் வரைகிறேன். இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்த இருக்கிற லெஃப்ட் சைடு வந்து இதனோட ரைட் சைடில் போயிடணும். ஓகேங்களா? ரைட் சைடுனா இங்கே எங்கே ரைட் சைடு? இதுக்கு லெஃப்ட், இது ரைட். ரைட் சைடில் வந்துடணுமா? ஸோ இந்த இடத்துக்கு ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற கருப்பு இந்த மாதிரி வரையும். இங்கே ரைட்டில் இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து இங்கே லெஃப்ட்டில் வந்துடணும். ஓகேங்களா? ஸோ நான் லெஃப்ட்டில் இப்படி போகிறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது? இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஏல இருக்குது, பியில் இருக்குது. ஆனால் ஏரோ மார்க் இங்கே மேலே பார்த்த மாதிரி இருக்கும்போது இதுலேயே ஏரோ மார்க் வந்து மேலே பார்த்த மாதிரி இருந்தால் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஏரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ அதுவும் வராது. ஓகேங்களா? சி ஆப்வியஸ்லி வராது. ஏன்னா உள்ள வெள்ளை இருக்குது, இந்த இது மாறி போச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாங்க? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்த 21st கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நார்மலாக வந்துட்டு இந்த இடத்துக்கு ஃபிகர் கொடுத்துட்டு இங்கே மிரர் வச்சுட்டு இந்த மிரர் இமேஜை நம்ம கண்டுபிடிப்போம். அதை வச்சு எல்லா ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம ஏன்னு ஃபைனல் பண்ணிடுறோம். இதை கொஞ்சம் உங்களுக்கு புரிதலுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை மிரர் இமேஜை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ரைட்
போட்டுட்டு இப்போ நம்ம ஒரிஜினல் இமேஜை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரிஜினல் இமேஜில் இங்கே லெஃப்ட்டில் இருக்கிறது இந்த பக்கம் ரைட்டில் வந்துடும், இங்கே ரைட்டில் இருக்கிறது இங்கே லெஃப்ட்டில் வந்துடும். அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளும் இந்த ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இங்கே இருக்கிற மேலே பார்த்த ஆரோ மார்க் வந்து இப்படி வந்துடும், வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கேள்வி பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ. இப்போ நான் வந்து பேப்பரில் இதை வரைஞ்சி காமிக்கிறேன். அதாவது ஏன்னா நம்மளுக்கு சைடில் இருக்கிறது வந்துட்டு ஈஸியாகவே சொல்லிடலாம், ஜஸ்ட் திருப்பி போட்டால் போதும் அப்படின்ட்டு நான் இந்த மேலையும் கீழே உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடறேன். சரிங்களா? இப்போ பாருங்க 18, 19, 20 இது மூணுலேயும் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து மணி காலையில் 6:58. ஸோ லைட்டிங் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், ஏன்னா நான் ரூம் லாக் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம ரூம்குள்ளே ஒரு டியூப் லைட் போட்டிருந்தா எவ்வளோ வெளிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் மோர் தேன் எனஃப். இப்போ 18வது கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து அப்னு எழுதியிருக்கேன், டவுன் எழுதியிருக்கேன், டவுன் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா மிரர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 18வது கொஸ்டின் நல்லா கவனிங்க. என்னன்னு வந்து அப்னு இருக்கு, நம்ம இதை எப்படி திருப்புவோம்? மேல இருந்தோ இல்ல கீழே இருந்தோ திருப்பணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு கீழே இருந்து அப்படியே திருப்புறேன். இது பாருங்க, அழகா உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த டியூப் லைட் வெளிச்சத்துக்கே உங்களுக்கு இவ்வளோ அழகா தெரியும் போது எக்ஸாம் ஹாலில் பகலில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நான் அதை கொண்டு போய் ஃபிகர் கிட்ட வைக்கிறேன். 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் நம்ம பார்த்தோம். இப்போ சேம் வந்துட்டு இங்கே பாருங்க, 18வது கொஸ்டின் வரைஞ்சு திருப்பினது எப்படி இருக்கு? ஆஸ் சச் ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதே மாதிரியே இருக்கு, அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி மிரர் இமேஜஸ்க்கு சரி, நம்ம வந்து பேப்பர் எப்படி திருப்புறோம் அப்படிங்கிறத அந்த பேப்பர் ட்ரிக்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சப்போஸ் இப்படி வரைஞ்சிட்டு நம்ம மேல இருந்தோ இல்லைன்னா கீழே இருந்தோ திருப்பாம இப்படி சைட்ல இருந்து திருப்பிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த தப்பை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம சைட்ல திருப்புறோம் அப்படின்னா அதனோட 18வது கொஸ்டினோட இமேஜ் பாருங்க இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் அதை கொண்டு போய் வைக்கிறேன். ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்கிறது காமிக்குதுங்க? ஏல இருக்கிறது காமிக்குது. ஆனா கரெக்ட் ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் சி தான். ஸோ இந்த தப்பை மட்டும் நம்ம பேப்பர் ட்ரிக்ல பண்ணிடக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் நம்ம கொஞ்சம் வேகமாக இருப்போம். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எப்படி திருப்புறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிரர் இமேஜ்னு போட்டு பேப்பர் ட்ரிக்குன்னு போட்டு மிரர் அப்பு டவுன்னு இருந்தால் எப்படி திருப்பணும், சைடில் இருந்தால் எப்படி திருப்பணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி எழுதுனா புரியுமோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி தான் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ 19வது கொஸ்டின் பார்ப்போம். இது டவுன் இருக்கு. நம்ம டவுன் இருந்தால் என்ன பண்ணுவோம்? கீழே இருந்து மேலேயோ இல்லைன்னா மேல இருந்து கீழேயோ நம்ம திருப்புவோம். இப்போ நான் மேல இருந்து திருப்புறேன், இப்படி இருக்கு. இதை வந்து இப்படி திருப்புறேன். இதைத்தான் நான் வந்து மேல இருந்து திருப்புறேன்னு சொல்றேன். 19வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் டி. இங்க பாருங்க, நம்மளுக்கு என்ன மிரர் இமேஜ் வந்திருக்கு? செகண்ட் ஃபிகர் பாருங்களேன். அந்த டபிள்யூஎம் கரெக்டா மேட்ச் ஆகுதுங்களா? அவ்வளவுதாங்க. கரெக்டா திருப்பிட்டா கரெக்டா ஆன்சர் ஃபிகரோட மேட்ச் ஆயிக்கும். ஓகேங்களா? நான் வந்து முன்னாடி ஒரு தப்பு பண்ணினேன், அந்த தப்பையும் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த தப்பை நீங்க பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த கோடை விட்டுருங்களேன். இந்த கோடை விடாம ஜஸ்ட் அந்த எம்ஓடபிள்யூ கவனிங்க. கொஸ்டின்ல வந்து எப்படி இருக்குங்க? எம்டபிள்யூ வித்தியாசமா இருக்கு, ஆனா நான் ஒரே மாதிரியே வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? டவுன்ல நான் திருப்புறேன் பாருங்க. இப்போ வந்து இப்படி இருக்கு, இதை வந்து நான் இப்படி திருப்புறேன். திருப்பும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபிகர் காமிக்குது? இந்த மாதிரி. ஓகேங்களா? as such ஆன்சர் ஃபிகர்ல இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. சப்போஸ் இதே மாதிரியே எம் நம்ம பெருசா கொடுத்திருந்தா நம்ம அதை வந்து செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தப்பா நீங்க பண்ணிடாதீங்க. ஃபிகர்ல எப்படி இருக்கோ, டயக்ராம் கொஸ்டின்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்க வந்து வரைஞ்சுக்குங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இந்த எம்டபிள்யூன்னு இருக்கிறத நான் வந்து இப்படி திருப்பினா எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க எப்படி வரும் அப்படின்ட்டு. டபிள்யூஎம்னு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எங்க இருக்குங்க? ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்றதுக்கான சான்ஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. எப்படி திருப்புறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். மிரர் இமேஜ் மேலேயும் கீழேயோ இருந்தால் நம்ம பேப்பர் மேலேயும் கீழேயோ ஏதோ ஒரு பக்கம் திருப்பணும். மிரர் இமேஜ் சைடில் இருந்தால் பேப்பர் வந்து சைடில் இருந்து திருப்பணும். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து 19வது ஃபிகரையும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா? இப்போ இது வந்து டவுன் இருக்கு. டவுனை நம்ம என்ன பண்ணணும்? ஒன்னா கீழே இருந்து மேலேயோ இல்லைன்னா மேல இருந்து கீழேயோ நம்ம திருப்பணும். ஆனால் அப்படி திருப்பாம சப்போஸ் ஏதோ ஒரு பதட்டத்தில் நம்ம சைடில் இருந்து திருப்பிட்டோம் அப்படின்னா என்ன நடக்குங்கிறதையும் காமிச்சிடுறேன். பார்த்தீங்களா? ஃபிகர் உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் என்னால் பக்கத்தில் வைக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஆப்ஷன் பியை பாருங்க. இந்த கார்னர்ல தெரியுது இல்லையா ஸ்க்ரீன்ல, அதையும் பாருங்க. ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருச்சா? ஆனால் கரெக்ட் ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இப்போ 20வது கொஸ்டின் பார்ப்போம். 20வது கொஸ்டினுக்கு மிரர் இமேஜ் வந்து டவுன்னு சொல்லியிருக்காங்க. டவுனை நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே இருந்தோ இல்லை மேலே இருந்தோ திருப்போம். நான் வந்து கீழே இருந்து திருப்புறேன். ஆப்ஷன் சியும் இதையும் வச்சு பாருங்க, கரெக்டாக நம்மளுக்கு தெரியுது. அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள். ஓகேவா? மிரர் இமேஜஸ்ல ஃபிகர் கொடுத்தா கூட நம்ம இப்படி வரைஞ்சலாம். இன்னும் காம்ப்ளிகேட்டடா ஏதாச்சும் கொடுத்துருந்தா கொஞ்சம் எதை வரைஞ்சா கரெக்டா இருக்குமோ அதை வரைஞ்சு கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதுல? அவ்வளவுதாங்க. இப்போ இதுவே சேம் அதையும் நான் சொல்லி காமிச்சிறேன். இப்போ டவுன்ல இருக்கிறத நம்ம வந்து டவுன்ல இருந்தோ இல்ல மேல இருந்தோ திருப்பாம இப்படி சைட்ல திருப்பணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபிகர் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கவே இருக்காது. இங்க பாருங்களேன், சைட்ல இருந்தா என்ன நடக்கும்னா மேல அந்த ட்ரையாங்கிளுக்கு ரைட் சைட்ல டாட் இருக்கு, ஆனா அந்த ரவுண்ட் இருக்கு, ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால அதை வந்து நம்ம போடவும் முடியாது. ஓகேங்களா?
இப்போ பாருங்க 21வது கொஸ்டின் வரைஞ்சிருக்கேன். இதனோட மிரர் இமேஜ் எங்க இருக்கு? சைடுல இருக்கு. அப்ப நம்ம எப்படி திருப்பணுங்க? சைடுல திருப்பணும். நான் வந்து சைடுல திருப்புறேன். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா? இப்ப காலையில 7:10 இதுக்கே இவ்வளவு சூப்பரா தெரியும் போது இன்னும் எக்ஸாம் ஹால்ல தெளிவா தெரியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க ஆன்சர் ஃபிகர் வந்து ஆப்ஷன் ஏ அதே மாதிரியே இருக்குங்களா? அவ்வளோதாங்க. இதுதான் பேப்பர் ட்ரிக். அந்த திருப்புறதுல மட்டும் நம்ம கவனமா இருந்துக்கணும். நான் இதை பிடிஎஃப்ல நோட் பண்ணி கொடுக்குறேன். உங்களோட நோட்ல தெளிவா எழுதி வச்சுங்க. இதெல்லாம் வந்து டிக் பிட்ஸ்ன்னு சொல்லணும். நான் அப்படிதான் சொல்லுவேன். அது டிக் பிட்ஸ்க்கு அர்த்தமெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த டாபிக்ல இப்படி வந்தா இப்படி அப்படின்னு நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிரும். பை ப்ராக்டிஸ் பண்ண அதெல்லாம் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம். பேப்பர் ட்ரிக் பாருங்க. இது வந்து தூய தமிழ்லையோ இல்ல வேற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் டெலிகிராமில் டைப் பண்ணி இதை வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு தூய தமிழ் கோர்வையா இல்லை, இங்கிலீஷ் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மிரர் அப் ஆர் டவுன் மீன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயோ இல்லை இங்கேயோ மிரர் இருக்குது அப்படின்னா பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை கீழே இருந்து இல்லைனா மேலே இருந்து நம்ம திருப்பி பார்த்தா ஆன்சர் பின்னால் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருந்தோ இல்லைனா மேலே இருந்தோ நம்ம திருப்பணும். ஓகேங்களா? அதை மட்டும் மறந்துடக்கூடாது. இப்போ அதே மிரர் வந்துட்டு லெஃப்டோ ரைட்டோ இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை சைடில் இருந்து, ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் இருந்தோ இல்லை ரைட் சைடில் இருந்தோ நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பின்னால் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கணும். இதுக்கு எப்படி இருக்குங்க? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றா இந்த பக்கமோ இல்லைனா இந்த பக்கமோ மிரர் இருக்கும். ஓகேங்களா? நல்லா இதுலேயே கவனிங்க. மேலே கீழேன்னு இருந்தால் நம்ம கீழேயோ மேலேயோ திருப்புறோம். சைடில் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ மிரர் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பேப்பரை சைட்ல இருந்து திருப்பி வரோம். இது ஒன்னே போதும், நம்மளுக்கு மறக்காம இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று முக்கியம், பேப்பர் தப்பா திருப்பிட்டா ஆன்சர் தப்பாயிடும். ஸோ திருப்புறதுல கவனமா இருக்கணும். ஓகேவா? எனக்கே லைட்டாக சிரிப்பு வருது, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மொத்தம் வந்து 30 கொஸ்டின். இப்போ 22வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஆப்ஷன் ஃபிகர்ஸ் இஸ் த எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் when the mirror is held at the right side? So simple. முன்னாடி பார்த்த மாதிரி தான். இந்த மாதிரி ரைட் சைடு வைக்கும்போது அதனோட எக்ஸாக்ட் இமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டு இருக்குங்க, அந்த அட்டு திருப்பி போட்ட மாதிரி இருக்கணும். அது எங்க இருக்கு? ஏல இருக்கு, பில இருக்கு. சி வருங்களா? வராது. டி வருமா? வராது. அடுத்து பாருங்க, கே இங்க இருக்கு, திரும்பினாப்புல கே வரணும். ஏவும் பில எதுல இருக்குங்க? ஏல மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த கே பாருங்க அப்படியே இருக்கப்ப வருமா? வராது. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆல்பபெட் பேஸ் பண்ணதை பார்த்தோம், நம்பர்ஸ் பேஸ் பண்ணதை பார்த்தோம், அதுக்கப்புறம் இமேஜஸ் பேஸ் பண்ணதையும் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது கிளாக் பேஸ்ட். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா. 23வது கொஸ்டின் பாருங்க. when seen through a mirror a clock shows 8:30 கரெக்ட் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கண்ணாடி வழியா நம்ம பார்க்கும்போது கடிகாரத்துல 8:30 மணி இருந்துச்சாம். சரிங்களா? அப்ப வந்து கரெக்ட் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் நான் சொல்றேன். 11:60 இல்லை அப்படின்னா 23:60 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுல இருந்து இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60ல் 30 போச்சுன்னா 30, 11ல் 8 போச்சுன்னா 3, 3 30. ஓகேங்களா? இப்போ 23.60 மைனஸ் பண்ணலாம். 8 30. இதை நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு 30 வரும். 13ல் 8 போச்சுன்னா எவ்வளோங்க? 5, 15 30. ஓகேங்களா? 5 வரை இப்படி போகுது, 15 30. ஓகேங்களா? நல்ல ஒரு விஷயம் இதில் கவனிங்க. இந்த கிளாக் இமேஜில் வந்து ஏஎம்ஓ இல்லை பிஎம்ஓ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த மணி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? காலையில் 8:30 மணினாலும் ஒன்று தான், சாயந்தரம் 8:30 மணினாலும் ஒன்று தான். அந்த முள்ளு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு நேரமும். ஸோ ஏஎம்பிஎம் இதில் தேவைப்படாது. நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, இது ரெண்டையும் உன்னிப்பாக கவனிங்க. இது வந்து 11:60 எடுத்திருக்கேன், இது வந்து 24:60 எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து 12 ஹவர்ஸை குடிக்குது, இது வந்து 24 மணி நேரத்தை குடிக்குது. சில சமயம் வந்து 24 ஹவர்ஸ் டைம் ரயில்வேஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ 15:30 நம்ம நார்மலாக என்ன சொல்லுவாங்க? 3:30. ஓகேங்களா? 3:30னா அது நார்மலாக 3:30. ஸோ அதுதான் வந்து இந்த ரெண்டுல இருக்கு. இது வந்து 12 மணி. 11:60னா வந்து 12 மணி. இந்த மைனஸ்க்காக இது இப்படி எடுத்திருக்காங்க. இதை ஏன் வந்து இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான இது வந்து என்கிட்ட இல்லை, எனக்கு தெரியவும் இல்லை. இது வந்து யூடியூப்ல பார்த்த ஷார்ட் ட்ரிக்ஸ் தான். யூடியூப் கிளாக்னு போட்டிங்கனாவே இதுதான் எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க. அதனோட பேஸ் என்னன்னு யாருமே எதுவுமே சொல்லலை, நானும் அதை தேடி போகவும் இல்லை. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி எதுக்கு அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு ட்ரிக்கு, இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 23:60 இருக்கு, அதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 15:30 அப்படின்னு கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல 15:30 கூட வைக்கலாம். ஸோ அதனால இந்த ரெண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 15:30னா என்னங்க? 3:30. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான். இது 24 ஹார்ஸ், இது 12 ஹார்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட இமேஜ் நான் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க.
இதுதான் வந்து அதனோட இமேஜ். நம்ம கிளாக்ல வந்து 8:30 அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? கரெக்ட் டைம் வந்துங்க 3:30. ஓகேங்களா? கண்ணாடி வழியா பார்க்கும்போது 8:30, 3:30. நல்லா கவனிங்க. இங்க இருக்கிறது அப்படியே திருப்பி போட்ட மாரி இந்த இடத்துக்கு வந்துரும். இந்த ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிறது எப்போதும் அப்படித்தான் இருக்கும். இது மட்டும் தான் இந்த பக்கம் போகும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு 9, 8க்கும் நடுவுல இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து 3க்கும் 4க்கும் நடுவுல அப்படியே மாறிடுச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. அடுத்து 24வது கொஸ்டின் பார்ப்போம். பை லுக்கிங் இன் அ மிரர் இட் அப்பியர்ஸ் தட் 6:30 இன் கிளாக். கடிகாரத்துல 6:30 மணின்னு காமிக்குது. அப்ப ரியல் டைம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 11:60. ஓகேங்களா? நம்ம வந்து 6:30 அப்படின்னு கழிக்கிறோம். கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30. 11ல 6 போச்சுன்னா 5:30. ஓகேங்களா? இதுவே 24 ஹார்ஸ்ல நான் கழிக்கிறேன் பாருங்க. 6:30 அப்படின்னு போச்சு அப்படின்னா 30. 13ல 6 போச்சுன்னா 7, 17, 30. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே. இந்த 2 விதமா நம்ம சால்வ் பண்ணுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். 2ல பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். 5:30 நாளும் ஒண்ணு தான். 17, 30 நாளும் ஒண்ணு தான். இது 24 ஹார்ஸ், இது வந்து 12 ஹார்ஸ். அவ்வளவுதான். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் குடுத்துருக்காங்க. சரி, இங்கிலீஷ்ல தான் பிரிண்டிங் மிஸ்டேக்னா, தமிழ்லயும் பாருங்க அதே 5:30, அதே 5:30. அப்படியே கட் காப்பி பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது இயல்பான ஒரு விஷயம் தான். இதனோட ஃபிகர் இங்க இருக்கு பாருங்க. இங்க வந்து மிரர்ல பார்க்கும்போது நம்மளுக்கு 6:30ன்னு தெரியுது. ஆனா ரியல் கிளாக்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 5:30 மணி. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து 25வது கேள்வி என்ன இருக்கு? 9:30 அப்படின்னு இருக்கு. நம்ம எதுல இருந்து கழிப்போம்? 11:60ல இருந்து கழிப்போம். கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2:30. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ. இதுக்கு வந்து இமேஜ் கிடையாது. ஏன்னா அது வந்து 2 பக்கம் பிரிச்சு குடுத்திருந்தாங்க. இந்த 2 இமேஜே போதும். ஓகேங்களா? 26வது கொஸ்டின் பாருங்க. A clock seen through a mirror shows 3:15. What is the correct time shown by the clock? இது வந்து சில பேர்த்துக்கு வந்து டக்குன்னு பிடிபடாது. புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா தமிழ்ல பாருங்க, ஒரு கடிகாரம் 3:15 மணியை காட்டுகிறது. கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன? ஓகேங்களா? இப்போ கடிகாரத்துல 3:15ன்னு இருக்கா. நாம என்ன பண்ணுவோம்? 11:60ல இருந்து கழிப்போம். கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 45. 11ல 3 போச்சுன்னா 8. 8:45 எங்க இருக்கு? ஆப்ஷன் சில தான் இருக்கு. டக்குன்னு குறிச்சிடலாம். ஆனா இங்கிலீஷ்ல நாம யோசிச்சுட்டு தான் இருப்போம். இப்ப தமிழோட உதவி நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது பாருங்க. ஆனா இது வந்து டிரான்ஸ்லேஷன் அவங்களுக்கு பண்ண தெரியலையாட்டிருக்கு. ஸோ அதனால டைரக்டா 3:15 மணின்னு கொடுத்துட்டாங்க. இங்க 3:15 அப்படின்னா மேபி 3:15 மணி கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் 3:15 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை காமிக்கிறேன் பாருங்க. இது நல்லா கவனிங்க. 3:15 அப்படின்னா 15 நிமிஷம் கொடுத்திருக்கிற டைம்ல இருந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு 3:15 அப்படின்னா 3:15 அப்படின்னு வரணும். நல்லா பாருங்க தங்கங்களே, இங்க 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நான் வந்துட்டு 3ன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்திருக்கிற மணி நேரத்துல இருந்து ஒரு 1/4 மணி நேரத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இந்த இடத்துக்கு வந்துட்டு 2 கொடுத்திருந்தா இங்க வந்து நம்ம 2:15ன்னு போட்டுக்கணும். 4 கொடுத்திருந்தா 4:15ன்னு போட்டுக்கணும். 7 கொடுத்திருந்தா 7:15ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ 3:15 அப்படிங்கிறது 15 மினிட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த கொடுத்திருக்கிற டைம் இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுலயே வந்துட்டு நம்மளுக்கு ஏஎம்ஓ பிஎம்ஓ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப 4 மணி அப்படின்னா 4:15, 5 மணி அப்படின்னா 5:15, 12 மணி அப்படின்னா 12:15. குவார்ட்டர்னா அந்த கால். அந்த காலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு 60 நிமிஷம்னு தெரியும். அந்த 60 நிமிஷத்தை நம்ம 4ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? 15 நிமிஷம் அப்படின்னு கிடைக்கும். அதைத்தான் வந்து குவார்ட்டர்னு மென்ஷன் பண்றாங்க. இதுவே 30 மினிட்ஸ் அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? ஹாஃப் அன் ஹவர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 2 கொஸ்டின் மட்டும் தான் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 3:15 அப்படின்னா 15 மினிட்ஸ் பாஸ்ட் 3 o'clock. 3 மணி 15 நிமிடங்கள். ஓகேங்களா? தமிழ் தங்கங்களே பாருங்க, 1 மணி நேரத்திற்கு பிறகு 15 நிமிடங்கள். தமிழ் உங்களுக்கு கோர்வையா இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலத்தை பார்த்துக்கோங்க. ஒண்ணுமே இல்லைங்க. 3:15 அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல பார்க்குறோம் அப்படின்னா கொடுத்திருக்கிற மணி நேரத்தோட 1/4 மணி நேரம் நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? 1 மணி நேரத்துல 60 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் 15 நிமிடங்கள் என்றால் 60/4 15. ஓகேங்களா? 60 நிமிடங்களில் கால் என்பது 15 நிமிடங்கள். அப்ப 3:15 என்பதன் பொருள் 3 மணிக்கு 15 நிமிடங்கள் கழித்து என்பது. எனவே நேரம் 3:15. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 3:15னா நம்ம 3:15ன்னு பார்த்திருப்போம். இதை வந்து 11:60ல இருந்து நம்ம கழிக்கிறோம். ஸோ 10ல 5 போச்சுன்னா 5, 5ல 1 போச்சுன்னா 4, 11ல 3 போச்சுன்னா 8, 8:45ன்னு குறைக்கிறோம். ஓகேங்களா? இதுவே வந்து 23:60ல போட்டு பார்த்தாலும் அதே தான் வரும். 3:15ன்னு நான் கழிக்கிறேன். 10ல 5 போச்சுன்னா 5, 5ல 1 போச்சுன்னா 4, அடுத்தது 3ல 3 போச்சுன்னா 0, 20 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 20:45 நாளும் ஒன்று தான், 8:45 நாளும் ஒன்று தான். ஆப்ஷன்ஸ்ல எது இருக்கும் நம்ம குறிக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து 24 ஹார்ஸ், இது வந்து 12 ஹார்ஸ். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா அந்த மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடணும் அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்து 27வது கொஸ்டின் பார்க்க போறோம். A clock seen through mirror shows 2:43. முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா past 3ன்னு இருக்கும். இது வந்து 2:3ன்னு இருக்கும். ஓகேங்களா? வாட் இஸ் த கரெக்ட் டைம் ஷோன் பை த கிளாக்? இங்க தமிழ்ல பாருங்க,
2:45 மணியை காட்டுகிறது. இது எப்படி தமிழுக்கு மட்டும் இப்படி, இதுக்கு மட்டும் இப்படி குடுக்க முடியுமா? பாருங்களேன் எப்படின்னு. சரி போயிட்டு போது. கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்க என்ன குடுத்துருக்காங்க? 2:45 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அத 11:60லிருந்து கழிக்கணும். கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10ல 5 போச்சுன்னா 5, 5ல 4 போச்சுன்னா 15, 11ல 2 போச்சுன்னா 9:15. அப்போ 9:15 எங்க இருக்கு? ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபிகர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. 2:45 நம்மளுக்கு கண்ணாடி வழியா பார்க்கும்போது தெரியுது. ஆனா உண்மையான நேரம் என்னங்க? 9:15. ஓகேங்களா? இங்க இருக்கு அதாவது இந்த முள்ளு வந்து இப்படி இருக்கிறது இந்த பக்கம் அப்படி வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கங்களே. இந்த சின்ன முள்ளெல்லாம் நம்ம எக்ஸாம் ஹால்ல போட்டுட்டே இருக்க முடியாது. மேபி கொஸ்டின் பேப்பர்ல வரைஞ்சு பார்த்தா பார்க்கலாம். பட் அதெல்லாம் வந்து தேவையில்லாத தலைவலி. இந்த மாரி ஜஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு போட்டுருங்க. ஆனா அது எது பண்ணணும்? 23:60ல பண்ணணுமா? 11:60ல பண்ணணுமா? அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை பிராக்டிஸ்ல இதெல்லாம் வந்துரும். இதனோட ஃபிகர் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து கண்ணாடி வழியா பார்க்கும்போது 3:15, நம்ம ரியல் டைம் வந்து 8:45. குவார்ட்டர் 2 அப்படின்னா 15 நிமிஷம் பிஃபோர் த கிவன் ஹவர். ஓகேங்களா? இப்ப 3 மணி அப்படின்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 2:45ன்னு எடுத்துக்கணும். 1 மணின்னா 1:45ன்னு எடுத்துக்கணும். அந்த மாரி. ஓகேங்களா? ஸோ அதத்தான் வந்து தமிழ்லயும் இருக்கு. குவார்ட்டர் 2, 3 என்றால் 2:45. 3 மணிக்கு 15 நிமிடங்களுக்கு முன் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த விசுவலைசிங் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க பாருங்க. இது என்ன அப்படின்னா குவார்ட்டர் பாஸ்ட் 3னா 3:15, 15 நிமிஷம் ஆஃப்டர் 3:00. குவார்ட்டர் 2, 3னா 2:45, 15 நிமிஷம் பிஃபோர் 3:00. இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது தமிழ்ல இருக்கு. 15 நிமிடங்கள் கழித்து 15 நிமிடங்களுக்கு முன்னதாக. குவார்ட்டர் பாஸ்ட் 3, குவார்ட்டர் 2, 3. இந்த பாஸ்ட்டுக்கும் 2க்கும் இதுதான் டிஃபரண்ட். 28வது கொஸ்டின் பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளாக் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மிரர் இமேஜோட டைம் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கிளாக்ல என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஆனா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளாக்கினுடைய டைம் கொடுத்துருவாங்க. நம்ம மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சேம் அதே 11:60, 23:60 தான். வேற எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? இங்க 12:50ன்னு இருக்கு. 12:50ன்னா நம்ம எதுல இருந்து கழிச்சுக்கிறது நல்லதுங்க? 23:60ல இருந்து கழிச்சுக்கிறது நல்லது. 10 வந்துருங்களா? இப்ப 23ல 12 போயிருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குங்க? 11 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஏன் வந்து நான் 23:60 எடுத்தேன் அப்படின்னா, இப்ப பாருங்க 11:60 இருக்கு. இங்க வந்து 12:50ன்னு போடுறேன். இத மைனஸ் பண்ணிடலாம். ஆனா 11ல இருந்து 12 போகுமா? போகாது. ஸோ அதனால 12 டூ 12:59 வரைக்கும் 23:60லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதுதான் கரெக்ட்டும் கூட. அதிலேயே பண்ணிக்கலாம். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க. 1:50ன்னு இருக்கு. ஓகேங்களா? 11:60லேருந்து 1:50 போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் எவ்வளோ கிடைக்குங்க? 10. 11ல 1 போச்சுன்னா 10ம் 10. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதுவும் அதேதான். மிரர் இமேஜ் தான் கேட்குறாங்க. கிளாக் சேம் அதேதான். நம்ம கிளாக் குடுத்துட்டு மிரர் கேட்டாலும் சரி, மிரர் குடுத்துட்டு கிளாக் கேட்டாலும் சரி, ஒண்ணா 23:60 இல்லன்னா 11:60 நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இந்த டாபிக்கோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி தி மிரர் இமேஜ் ஆஃப் கிளாக் டைம் 12? நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் பேப்பர் பென்லாம் எதுவுமே எடுக்காம ஜஸ்ட் மைண்ட்ல யோசிங்க. 12 மணிக்கு மிரர் இமேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொன்னவங்களுக்கு சபாஷ். சொல்லாதவங்க பை பிராக்டிஸ்ல வந்துரும். 12 மணிக்கு 12 மணியே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, இங்க பாருங்களேன் 12 மணிக்கு இந்த மாரி தான் இருக்கும். அது வந்து நம்ம மிரர் இமேஜ் போடும்போது அதே மாரி தான். அப்படியே திருப்பி போட்டா அதே மாரி தான் வரப்போகுது. ஏன்னா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிறது அப்படியே தான் வரும். இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? இத வந்து இப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாமா? 12 மணி நம்ம எதுலருந்து சால்வ் பண்ணுவோம்? 23:60ல நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது 0, 6, 3ல 2 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1, 11:60. ஓகேங்களா? 11:60ங்கிறத நம்ம எப்படி எடுத்துப்போங்க? 12 அப்படின்னு தான் எடுத்துப்போம். அப்ப 12 மணிக்கு 12 மணியே தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எம்பெடட் ஃபிகர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க் யூ சோ மச். டேக் கேர். பை பாய். டாடா.